தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் கள ஆய்வுக்காக வருகிற கள பார்வையாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தலைமை கழகம் கேட்டுக்கொண்டபடி என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது முதல் நாள் வருகை பதிவு, அடுத்த நாள் சட்டப்பேரவை தேர்தல், தலைவர் சபாநாயகர் தேர்தல், அடுத்த நாள் நம்பிக்கை ஓட்டெடுப்பு. இதுதான் நடந்துச்சு. சபாநாயகர் முறையாக அதாவது ஒரு இயக்கத்திற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இதை யார் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். அதிலிருந்து பிரிந்து சொல்வதென்றால் 2/3 பேர் பிரிந்து சென்றால்தான் அவர்களை பிரிவு மற்றொரு கட்சியாக கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே 2/3 போகலை. 22, 25ன்னு இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஆள் கேசி வீரமணி இங்கிட்டு வந்துட்டார். இப்போ 23, 24 என்று இருக்கிறது. ஸ்பீக்கர் இதில் நல்ல முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடத்தில் ஒரு மனு கொடுத்திருப்பதாக தகவல். கட்சி தாவல் தடை சட்டம் அமுலாப்படி அவர்கள் தகுதி இழக்கிறார்கள் என்று. எனவே அதை பற்றி அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். நாங்கள் இது எந்த விதமான குறுக்கீடும் எங்களுக்கு கிடையாது. எங்கள் கட்சிக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதாவது அமமுக உறுப்பினர் அவரை முதல் நாள் கடத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அடுத்த நாள் சட்டமன்றத்திலேயே அவர் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் இன்றும் நாளையும் என்றைக்கும் நான் அவரை தான் விஜயத்தான் முதலமைச்சர் தான் ஆதரிப்பேன் என்று சொன்னார். இதிலிருந்து ஒரு குதிரை பேர ஊழலுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டு அதை அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அதிமுக என்பது எதிர்க்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலேயே ஒரு சோபா போகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல் சோபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அந்த சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டியே எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். அவர் நாங்கள் பில்லு வச்சுருக்கோம், நாங்கள் வாங்கினதுன்னு சொல்லியிருக்கார். அமைச்சரவை போர்ட்ஃபோலியோ அறிவிச்சிருக்காங்க. விரிவாக்கம் பண்ணுற சூழ்நிலை அதிமுக குரூப்புக்கு அமைச்சரவை அதாங்க, அது இனிமேல் ஆளுநர் கையில் இருக்குது. அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதா இல்லையாங்கிறதெல்லாம் அங்கே தான் இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா என்பதும் அங்கே இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி 2/3 நபர்கள் ஒரு கட்சியை பிரிந்து செல்லவில்லை என்று சொன்னால் கட்சி தாவல் சட்டப்படி அவர்கள் பதவி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாடு ஒத்துவராது என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார், முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ஆட்சியில் பங்கு முதல் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் இப்போ தமிழக வெற்றி கழகத்திலே சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் சொன்னார் தமிழ்நாடுக்கு இது ஒத்து வராது, ஆட்சியில் பங்கு ஒத்து வராதுன்னு சொன்னார். ஆனால் உங்கள் கூட்டணியோட ஆட்சியில் பங்கெடுத்து சொல்கிறாங்க. எங்கள் கூட்டணி ஆளுங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நீடிக்கின்றோம். ஆனால் ஒரு நிலையான அரசு அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கல, எங்களுக்கு கூட்டணி. அவங்க வெளியே இருந்து ஆதரவு தர்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க, பார்த்துக்கோ. அதோடு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். டாஸ்மாக் கடை மூடணும்னு சொல்லியிருக்காங்க. 717 கடைகள் முடித்தாங்க. ஏற்கனவே திமுக மூடப்பட்ட கடைகள் திருப்பி மூடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு 717 நம்பர் வெளியே வர்ற போது தான் அது என்னங்கிறது தெரியும். உண்மையிலேயே கடைகள் மூடப்பட்டிருக்கிறதா அல்லது ஏற்கனவே மூடப்பட்ட கடைகளுடைய எண்ணிக்கையை திருப்பி தந்திருக்கிறார்களா என்பதெல்லாம் அந்த லிஸ்ட்டு வெளியே வரவிட்டு தான் தெரியும். இப்போ நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, எத்தனை புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது. எனவே அந்த லிஸ்ட்டு வந்தால் தான் தெரியும். அந்த லிஸ்ட்டு பார்த்த பிறகு நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்லுவோம். அவர் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தபொழுது எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு
பயந்த சுபாவத்தோடு ஒரு அச்சத்தோடு அச்ச உணர்வோடு உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம்தான் எங்களுக்கு தோன்றியது. வெளியில் வந்து எலெக்ஷன் வெளியே வந்து அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும், சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு ஒரு பயங்கலந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது. மூத்த அரசியல்வாதி இந்த சூழ்நிலையில் வந்து அந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் போக போக தெரியும். அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு மறைமுக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. நாங்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டோம். எங்களுக்கு ஒரு தரம் இல்லை 2 தரம் ஆட்சியை இழந்தவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது 1976லையும் ஆட்சியை இழந்திருக்கிறோம், 1990லையும் ஆட்சியை இழந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பதவி ஆசை கிடையாது. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். பதவி ஆசை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது. எங்கள் கொள்கைப்படி தான் நாங்கள் நடப்போம். பதவிக்காக நாங்கள் எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக மாட்டோம், சமரசத்துக்கு போக மாட்டோம். அதிமுக கடந்த தேர்தல் 47 வந்துருச்சு. அவங்களோட பார்ட்டி வந்து இறஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலை விஜய் அது தேய்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பலர் எங்களுக்கு கிடைத்த தகவல் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களாம் செங்கோட்டையனை மாண்புமிகு இன்றைக்கி அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையனை அணுகி தாவைக்காவில் சேருவதற்காகவும் அங்கே உள்ளாட்சி தேர்தல்களில் சீட்டு பெறுவதற்காகவும் முயற்சித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதே போலவே தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் இருக்கிறவங்க அங்கே போனால் ஏதாச்சும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கிற நிலையில் இன்றைக்கி கட்சி தாவறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து யாரும் போக தயாராக இல்லை.